இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். மணி சேவிங்ஸ் டிப்ஸ். அதாவது நம்மள நிறைய பேர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோங்க. ஆனால் அதில் எப்படி சேவ் பண்ணணும்னு தெரியலை, எவ்வளோ சேவ் பண்ணணும்னு தெரியலை. ஸோ எந்த மாதிரி பிளான்லாம் இருக்குது சேவிங்ஸ்க்கு அப்படின்றது தெரியாமல் நம்மளோட மணி எல்லாமே நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணிடுறோங்க. ஸோ கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ₹1 நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா சேமிக்கணும். ஸோ சேவிங்ஸ் ரூல்ஸே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 70-30. அதாவது நம்ம வாங்குகிற சம்பளத்தில் 30% கண்டிப்பாக சேமிக்கணுங்க. மிச்ச 70 தான் நம்ம எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோலாம் தேவையோ அதெல்லாம் நம்ம செலவு பண்ணிவிட்டு மிச்சம் 5000 2000 இந்த மாதிரி இருக்கிறத தூக்கி சரி சேவிங்ஸ் அப்படின்ட்டு போட்டுட்டு அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா தேவையானப்போ 2வது மாதம் 3வது மாதத்துலேயே நம்ம எடுத்துரும். ஸோ நம்மளோட சேவிங்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ எப்படி நம்ம சேமிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இன்கம்மாக இருக்கும். சில பேருக்கு இல்லை வீக்லியாக இருக்கும். சில பேர் வேலை பார்க்குறது மந்த்லி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி மந்த்லி இன்கம் தான் எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் சில பேரோட இன்கம் தான் டெய்லி இருக்கும். சில பேருடையது வீக்லி இருக்கும். ஸோ அவங்களோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். எல்லாமே ஒரு பிளான் பண்ணி நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் நிறைய விஷயங்களில் சேவ் பண்ண முடியும். ஸோ பணம் சேமிக்க இப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட இன்கம் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மந்த்லி பட்ஜெட்டை நம்ம போடணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான இன்கம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மந்த்லி பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் நம்ம அதில் எதில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போது எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 20,000 இருக்குது அப்படின்னா 70-30 தான் நம்ம சேவ் பண்ணணும். அப்போ 30% கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 70% தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20,000 வருதா 18,000 வரைக்கும் நல்லா செலவு பண்ணிடுறாங்க. தேவையானது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ 2,000லையும் ₹1,000 தேவையும் எடுத்துடுறாங்க. மிச்சம் ₹1,000 மட்டும் சேவிங்ஸில் போட்டுறது. ஸோ அப்படி பண்ணவே கூடாது. நம்ம கண்டிப்பாக ஒரு 30% நம்ம எடுத்து வச்சுட்டா மட்டும்தான் நம்மளுடைய செலவுகளை அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாதுன்னு நம்மளுக்கு பிரிக்க தெரியணும். இப்போ தேவையானதை மட்டும்தான் நம்ம வாங்கணும். அன்வான்ட் திங்ஸ் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு நம்மளோட சேவிங்ஸ்க்கு போட வேண்டிய அமௌண்ட் எல்லாமே அன்வான்ட் திங்ஸில் போயிடுது. அப்படி போடும்போது நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுறதுனால நம்மளால் சேவ் பண்ணவே முடியறதில்ல. நம்மளோட 70% கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு 30 நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரு நல்ல சேவிங்ஸ் நம்ம பண்ண முடியும். நம்மளோட சேவிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு கோல் செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா சரி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சிடலாம், நாளை கழிச்சு இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சிடலாம், சரி அடுத்த மாதத்துலேருந்து போடலாம், இப்படி தான் நம்மளோட பிளான் தள்ளிக்கிட்டே போகுமே தவிர நம்ம எப்போ ஒரு கோல் நம்ம செட் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் நம்மளோட பிளான் கண்டிப்பாக போட்டு நம்ம சேவ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம், இல்லை வீடு வாங்க போகிறோம், இதெல்லாம் நம்மளோட பெரிய கனவுகள். ஸோ அதுக்கு நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு நம்ம பிளான் பண்ணணும். ஸோ அப்படி பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக சரி இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பென்சஸில் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா அதையுமே நம்ம பிரித்து பண்ணணும். அதாவது ஆஃபர்ஸில் இருக்கிறது இந்த மாதிரி பொருட்களை மட்டும் நம்ம போய் வாங்கினா மட்டும்தான் நிறைய மணிஸ் சேவ் பண்ண முடியும். ஆஃபர்ஸில் இப்போ 20% ஆஃபர் 50% ஆஃபர் போடும்போது நம்மளுக்கு தேவையான கிளாத்ஸ் எடுக்கிறோமோ இல்லை கிராசரி ஐட்டம்ஸில் ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது இப்போ நம்ம கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம போய் வாங்கும்போது நம்மளுக்கு மணி சேவ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறையா சேவ் பண்ணலாம். ஸோ அதுலேயும் நம்மளோட சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம எடுத்து நம்மளோட சேவிங்ஸில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட சேவிங்ஸ் வேஸ்ட்டாக போயிடாமல் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சேவிங்ஸும்
எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து நம்ம போடணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா நம்மளோட இப்போ சேர்த்து வைக்கிறோம் ஒரு அக்கௌண்ட்டில் அப்படின்னா அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்காது. ஸோ அந்த இன்கமும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த இன்கமும் ஒரு வகையான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குது அப்படின்னும் போது அது நம்மளுக்கு வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் தான் ஆகும். ஸோ அப்போ ஒரு அக்கௌண்ட்டில் 30,000 வந்து நம்மளுக்கு ஒரு 50,000 ஆகும்போது ரொம்பவே வந்து சேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பிளானில் நம்ம பார்த்து போடணும். அதாவது இப்போ நம்ம லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும், நிறைய பிளான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதில் எந்த பிளான் வந்து சூட்டபுளாக இருக்குது, உங்களோட சம்பளத்துக்கு எந்த பிளான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது, இப்படிலாம் பார்த்துட்டு அதை நம்மளால் லாங் டேர்ம் கண்டினியூ பண்ண முடியுமா, இல்லை ஷார்ட் டேர்ம் நம்ம போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேர்ம் வந்து யூஸ் பண்ணி நம்ம பிளான் வந்து போட்டுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட இந்த மணி சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். இல்லை நம்ம வந்து இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம போட்டுகிட்டே போயிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.